ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் குருமா. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு தேங்காய், துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். பட்டை வந்து 2 துண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, கிராம்பு, பூ எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீட்டை வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், பச்சை மிளகா வந்து நான் 5 பச்சை மிளகா கிட்ட நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஸோ இது இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். என்ன டைப் ஆஃப் பட்டாணிஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் கொண்டக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு வேணுன்ற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வைக்கலாம். ஸோ இப்போ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி எக் தோசையோடு இதை வந்து சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.